கதையின் தலைப்பு கண்ணில் விழுந்த இரும்பு துகள்கள். கல்லூரி நாட்களில் தான் படித்த கல்லூரியில் அடிக்கடி விடுமுறை வரும். சில சமயங்களில் 1 மாத விடுமுறை எல்லாம் வரும். கல்லூரியில் ஸ்ட்ரைக் என்று அறிவித்துவிட்டால் பல நாட்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவன் சமூக சேவைகளில் அவ்வப்பொழுது ஈடுபடுவான். ஒருமுறை தன் வீட்டுக்கு அருகிலுள்ள அக்காவுக்கு அருகிலுள்ள பட்டறை ஆட்கள் வேலை செய்யும் போது இரும்பு துகள்கள் கண்ணில் பட்டுவிட்டது. மிக துடியாக துடித்தார். அவர் பேர் சரோஜா அக்கா என்று பேர். அவர் துடித்ததை பார்த்து மிகவும் கலங்கிவிட்டான். உடனே அதற்கு உடனடி தீர்வாக எல்லாரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மணிகண்டன், ஒண்ணுமில்ல, 1 செகண்ட்ல குணப்படுத்திடலாம், ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க, அந்த தண்ணி பக்கெட் முழுதும் இருக்க வேண்டும், அதில் பாதிக்கப்பட்ட கண்ணை முழுவதுமாக அந்த தண்ணீருக்குள் விட்டு கண்ணை விழித்து பார்க்க சொல்லுங்கள். உள்ளே விழுந்த தூசி அல்லது இரும்பு துகள்கள் உடனே வந்துவிடும், கண்ணும் குணமாகிவிடும், கண்ணுக்கு தேவையான மருந்திட்டு குணப்படுத்தி விடலாம் என்று அறிவுரை கூறினான். எல்லாரும் கூடிவிட்டார்கள். தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார்கள். சரோஜா என்ற பெண் மணிகண்டன் சொன்ன அறிவுரையின்படி செய்து கண்ணில் உள்ள இரும்பு துகள்களை வெளியேற்றி வெற்றி கண்டாள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை